அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன். இன்றைய பதிவு, பொதுவாக எல்லோருடைய ஜாதகத்திலும் ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும். அதில் ராகு கேது தோஷம் அதிகமாக காணப்படுகிறது அல்லவா? அதுக்கான பரிகார ஸ்தலங்கள் நம் நாட்டில் உள்ளது. எந்தெந்த இடத்தில் ராகு கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலங்கள் உள்ளது என்பதை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். 1. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்புறத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாலேஸ்வரர் திருக்கோயிலில் ராகுவும் கேதுவும் மனித உருவில் காட்சி தருகின்றனர். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய நாட்களில் ராகு காலத்தில் இத்தலத்தில் தோஷ நிவர்த்தி பூஜைகள் செய்யப்படுகின்றது. 2. புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பேரையூர் எனும் ஊரில் மூலவர் நாகநாதர், அம்பாள், பிரகதாம்பாள் எழுந்தருளியுள்ளார்கள். பேரையூர் சென்று அருள்மிகு நாகநாத சுவாமியை தரிசித்தால் 2 கிரகங்களின் தோஷமும் நீங்கும் என்பது ஐதீகம். 3. சென்னை திருப்பதி மார்க்கத்தில் அமைந்துள்ளது காளஹஸ்தி. இது புகழ்பெற்ற ராகு கேது ஸ்தலம். இத்தலத்தில் ராகு கேது பரிகார பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 4. மயிலாடுதுறை திருவாரூர் மார்க்கத்தில் உள்ள பேரளம் என்ற ஊரிலிருந்து மேற்கில் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருப்பாம்புரம். இங்கு வண்டார் பூங்குழலி சமேத பாம்புரீஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். ராகுவும் கேதுவும் ஒரு அமைந்து தன் நெஞ்சில் சிவபெருமானை வைத்து வழிபட்ட காரணத்தால் இத்தலம் ராகு கேது பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. 5. திருவாரூர் நாகை மார்க்கத்தில் கீழ்வேலூருக்கு 3 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கண்ணங்குடி என்ற தலத்தில் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் அருள்பாலிக்கிறார். இது ஒரு ராகு கேது பரிகார ஸ்தலமாகும். 6. திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்த மன்னார்குடிக்கு வடக்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாமணி தலத்தில் சுயம்பு லிங்கமாக அருள்கிறார் நாகநாதர், இறைவி அமிர்தநாயகி. மனித முகம், பாம்பு உடலுடன் ஆதிசேஷனுக்கு தனி சந்நிதி உள்ளது. இத்தலத்தில் ஆதிசேஷனை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நாகதோஷம், ராகு கேது தோஷம் அகலம் என்பது ஐதீகம். 7. கும்பகோணம் நகரத்தில் மையப்பகுதியில் நாகேஸ்வரம் சந்நிதி தெருவில் அமைந்துள்ளது அருள்மிகு பிரகநாயகி சமேத நாகேஸ்வரர் திருக்கோயில். இத்தலம் ராகு கேது தோஷ ஸ்தலமாகும். திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் இத்தலத்து நாகேஸ்வரர் சுவாமியை வழிபட்டால் ராகு தோஷம் முக்கியமாக நீங்கும் என்பது ஐதீகம். 8. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்காலச்சேரி என்ற ஊரில் அமைந்துள்ளது நாகநாத சுவாமி திருக்கோயில். இத்தலம் திருக்கடையூருக்கு தென்மேற்கில் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மூலவர் சுயம்புலிங்கமாக நாகநாதர் திகழ்கிறார். 9. நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு நீலாயதாட்சி சமேத காயரோக கணேஸ்வரர் ஆலயம். அஷ்டநாகங்களில் ஒருவரான ஆதிசேஷன் மகா சிவராத்திரி அன்று இத்தலத்தின் ஈசனை வழிபட்டு பேறு பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது. நாகதோஷங்கள் அகல இத்தலத்தில் வழிபாடு நடத்தப்படுகிறது. 10. சிதம்பரத்திலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது காட்டுமன்னார்குடியில் அருள்மிகு சவுந்தரநாயகி அம்பாள் சமேத அனந்தீஸ்வரர் ஆலயம். இத்தல ஈசனை எல்லா நாகங்களும் அவர்களின் தலைவனான அனந்தனும் வழிபட்டு அருள் பெற்றதாக ஐதீகம். நாகதோஷமும் கேது தோஷமும் அகன்றிட ஸ்ரீ அனந்தேஸ்வரரை வழிபடலாம். 11. திருச்சி நகரில் தெப்பகுளம் கிழக்கு தெருவில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ நாகநாதர் திருக்கோயில். இத்தலத்தில் ராகு காலத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நாகதோஷமும் கேது தோஷமும் விலகும். 12. சோளிங்கரிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பெத்த நாகபுடி. இங்கு எழுந்தருளியுள்ள நாகவள்ளி சமேத நாகநாதேஸ்வரரை தரிசித்தால் நாகதோஷமும் கேது தோஷமும் அகலும். 13. சீர்காழியில் சிரபுரம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு பொன் நாகவல்லி சமேத
நாகேஸ்வர முடையார் திருக்கோயில். இத்தலத்து நாகேஸ்வர முடையாரை வழிபட ராகு கேது தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம். ஆகவே எல்லோரும் யாராருக்கு உங்கள் ஊரின் அருகில் உள்ள ராகு கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலத்துக்கு சென்று ராகு கேது தோஷ நிவர்த்தி செய்து கொண்டு வாழ்வில் வளம் பெற அன்புடன் இறைவனுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.